Some people may say, but where, brother, Christians are not like Jesus, சிலர் என்ன சொல்கிறாங்க, எங்கங்க கிறிஸ்தவங்க எங்கே இயேசு மாதிரி எங்கே இருக்கிறாங்க அப்படின்றாங்க. Let me answer that objection. அந்த ஆட்சேபனைக்கு நான் பதில் சொல்கிறேன் பாருங்க. See, we can't just blanketly say, just issue a very general statement like that and say Christians are not like Jesus. No, truly speaking, there are many individual Christians who have shined forth like Jesus in the same kind, right? Not degree perhaps, but in the same way. அதாவது பொதுவான விதத்தில் எங்கெங்கே கிறிஸ்தவம் எங்கே இயேசுவை போல இருக்கிறாங்க அப்படி சொல்லிடக்கூடாது பாருங்கள். ஆனால் இயேசுவினுடைய அந்த வகையான மகிமை சிலரிடத்தில் அங்கே வெளிப்படுது பாருங்கள், காண்பிக்கப்படுகிறது. There are individuals in Christian history who have lived exemplary lives, who have, the world has acknowledged their greatness and so on. கிறிஸ்தவ சரித்திரத்தில் பார்த்தல் என்றால் சில குறிப்பிட்ட நபர்கள் ரொம்ப ஒரு முன்மாதிரியான உலகமே பார்த்து வியந்து முன்மாதிரியாக எடுத்துக்கொண்ட விதத்திலே அப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற விதத்தில், அதாவது இயேசுவின் அளவுக்கு அல்ல, அவருடைய அந்த வகையான மகிமையை வெளிப்படுத்துகிற விதத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். Also, Christians as a group have had a significant influence, and they are actually responsible for so many good things that we take for granted today. ஒரு கூட்டமாகவும் கிறிஸ்தவர்கள் அப்படி அந்த மகிமையை வெளிப்படுத்துகிற விதத்தில் இருக்கிறாங்க. அதாவது அநேக நன்மையான காரியங்கள், இன்றைக்கு இருக்கிற அநேக நன்மையான காரியங்களை அவர்கள் மூலமாகத்தான் வந்திருக்கிறது. Things like education. Every child must go to a school today. That we take for granted, but that was brought about by Christian influence, you see. Things like hospitals, all these things, if you trace the root of it, you will see that it came out of a great Christian effort, Christian influence and so on. உதாரணத்துக்கு கல்வி எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க எல்லோரும் பள்ளிக்கூடங்களுக்கு போகிறாங்க, படிக்கிறதுக்கு போகிறாங்க இல்லையா? இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் எடுத்த முயற்சியின் விளைவினால் வந்த ஒரு காரியம் பாருங்கள். அதுக்கப்புறம் மருத்துவமனை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி எவ்வளோ மருத்துவமனைகள் இருக்கிறது, மருத்துவ வசதிகள் இருக்கிறது. இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காரணம் என்ன? கிறிஸ்தவர்கள் எடுத்த ஒரு பெரும் முயற்சி. அதன் விளைவாகத்தான் இன்றைக்கி இவ்வளோ மருத்துவமனைகள் இருக்கிறது. I have shown this in previous sermons. I don't have the time to go into it now. முந்தின பிரசங்கத்தில் இதெல்லாம் உங்களுக்கு காண்பித்திருக்கேன். அதை பற்றி சொல்கிறதுக்கு டைம் இல்லை இப்போ. Even in this pandemic, there are many individual Christians and there are groups and organizations who have made such a difference in the community and society by helping in so many different ways, providing food and basic supplies and medical care and so on. இன்றைக்கு இருக்கிற இந்த தொற்று நோய் பரவி இருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா சில தனிப்பட்ட கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், கிறிஸ்தவ குழுக்கள் அநேக நன்மைகளை செய்து வருகிறார்கள். அநேகருக்கு மருத்துவ வசதியை செய்து வருகிறார்கள். அநேக விதத்திலே மற்றவர்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள். So to just issue a general objection like this, Christians are not like Jesus, it's not really true. We cannot say something like that generally. There are some Christians who have lived exceptionally. Christians as a group have had a great influence and made a difference in society. So the objection itself is in many ways wrong. அப்போ சும்மா பொதுவான விதத்தில் கிறிஸ்தவங்க இயேசு போல இல்லை அப்படின்ற விதத்தில் அதுக்கு மறுப்பு ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடாது பாருங்கள். சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, சில கிறிஸ்தவ குழுக்கள் இருக்கிறாங்க, சில ஸ்தாபனங்கள் இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுத்துகிற விதத்தில் ரொம்ப நன்மையான காரியங்களை செய்து நல்ல விதத்தில் அதை வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள். அப்போது கிறிஸ்தவங்க இயேசு போல இல்லை அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்கிற அந்த ஆட்சேபனை, அந்த மறுப்பே தவறு பாருங்கள். But I agree. I know why the objection comes. Yes, it is true that there are many cases of Christians not living up to their name, the name of Christ. They're not like Christ, unfortunately. அந்த மாதிரி ஆட்சேபனை மறுப்பு ஏன் வருகிறதுன்னு எனக்கு புரியுது. அதாவது கிறிஸ்தவர்கள் சில நேரங்கள் அந்த மாதிரி இயேசுவின் நாமத்துக்கு மகிமை கொண்டு வர விதத்தில் இயேசுவை போல் அங்கே வாழலைன்றது உண்மைதான். Let me tell you why that's the case. Why we see that Christians are not like Christ, living like Christ. ஏன் கிறிஸ்தவர்கள் இயேசுவை போல இல்லை, இயேசுவை போல வாழலை அப்படின்னு சொல்கிறேன். See, one thing is, first of all, we have to understand, not everyone who claims to be a Christian is a real Christian, first of all. முதல்ல என்ன அப்படின்னா, தங்களை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிற எல்லாருமே கிறிஸ்தவன் அப்படின்னு கிடையாது. Not everyone whom others think as Christian is a Christian. அடுத்தது மற்றவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சிலர் என்றாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் கிறிஸ்தவங்களும் கிடையாது. Not every Peter or Paul or James or Matthew or whoever is named with a Christian name is a Christian.
எல்லா பேதுரு, பவுலு, ஜானு, மத்தேயு இப்படி பேர் வச்சிருக்கிற எல்லாரும் கிறிஸ்தவங்க கிடையாது. கிறிஸ்தவ பேர் வச்சுட்டு அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. See, that's how the world thinks, and that's how even Christians think sometimes, right? So even when we say casually Christians, we mean just Christians with a Christian background and so on, right? But according to the Bible, a Christian is one who is joined to Christ. A Christian who is one who has Christ in him, and he is in Christ. Only that is a Christian. அப்போ உலகம் என்றபடி அந்த மாதிரி எல்லாரும் இவங்க என்றபடி எல்லாரும் கிறிஸ்தவங்க கிடையாது பாருங்க. யார் கிறிஸ்தவன்? கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவன், கிறிஸ்து அவனிலும் அவன் கிறிஸ்துவுக்குள்ளாகவும் இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். So of course, everybody the world thinks is Christians have not lived up to their name because they are only Christians by name. பேரு கிறிஸ்தவர்கள். அப்போ உலகம் எண்ணுகிறபடி அவங்க சொல்கிறபடி இருக்கிறவங்க எல்லாரும் கிறிஸ்தவங்க கிடையாது. அவர்கள் பெயரளவில் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். So that is one way I can answer it. Okay. ஒரு விதத்தில் அதற்கு நான் இப்படி பதில் சொல்லலாம். But let me go one step more and acknowledge that there are true Christians. I'm talking about people who are in Christ, who are really joined to Christ, right? And God knows who they are. But there are real Christians, those who are truly united to Christ. And even some of the real Christians struggle to shine forth Christ's glory. So even though they are a real believer, they are not shining forth the glory of Christ. ஆனால் சில உண்மையான கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க பாருங்கள். உண்மையாகவே கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். உண்மையாக அவர்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறார்கள். கிறிஸ்து அவர்களுக்குள்ளாக இருக்கிறார். அதை தேவன் அறிவார். அப்படிப்பட்ட சில உண்மையான கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. சில உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுத்துறது இல்லை. Now let me tell people who feel that way, just because you are not shining forth Christ's glory very brightly doesn't mean you don't have Christ's glory. அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்படி என்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், என்ன நீங்கள் அப்படி வெளிப்படையான விதத்தில் பிரகாசமான விதத்தில் அவருடைய மகிமை வெளிப்படுத்தாவிட்டாலும் அவருடைய மகிமை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. You have the glory of Christ because you are one with Christ. You have union with Christ, and therefore everything that he has is yours and you share in his glory. He gives you his glory through that union. நீங்கள் கிறிஸ்துவோடு ஒன்றாக இருக்கிறதுனால அவருடையதெல்லாம் உங்களுடையதாக இருக்கிறது. அவருடைய மகிமை உங்களுடையதாக இருக்கிறது. அதாவது நீங்களும் அவரும் எல்லாவற்றையும் அங்கே பகிர்ந்து கொள்கிறீர்கள். அதனால் அவருடைய மகிமை உங்களுடையதாக இருக்கிறது. The way to improve and the way to shine forth more glory is to believe in this union you have with Christ. Believe that you have the glory of Christ. It is already in you and on you and around you, and you are already possessing the glory of Christ. அப்போ இந்த மகிமை அதிகமாக நாம் பிரகாசிப்பிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை விசுவாசிக்க வேண்டும். அதன் மூலமாக அந்த பெற்றிருக்கிற அந்த மகிமையை நம்ப வேண்டும். அப்புறம் தான் நீங்கள் வாழுகிற இடத்துல அந்த மகிமை நாம் பிரகாசிப்பிக்க முடியும். Sometimes it takes time for the glory to be seen. சில நேரத்தில் மகிமை அங்கே காணப்படுவதற்கு வெளிப்படுவதற்கு கொஞ்சம் நேரம் காலம் எடுக்குது. You see, real Christians, true Christians who don't seem to be shining forth the glory of Christ are like diamonds in the rough. When you look at it, it doesn't seem like a diamond because you don't see it shining and very beautiful and so on. உண்மையான கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கறதுக்கு ஒரு ரஃப் டைமண்ட் போல இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மகிமை இல்லாத போல தெரிகிறாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளாக அந்த மகிமை இருக்கிறது. God, through his Holy Spirit, will slowly remove the layers of dirt and other things, right, that are hiding this glory. And he will make sure that this believer is transformed so that this glory that is inside, it's already there, but God will make sure that this glory will shine forth. அப்போ தேவன் அங்கே கிரியை செய்து கரடு முரடாக இருக்கிற கரை திரைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஏற்கனவே அங்கே இருக்கிற அந்த மகிமையை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக செய்கிறார். There is a glory, but it's hidden, and it will shine forth at some point or other because God is working. The Holy Spirit specifically is working. அப்போ ஏற்கனவே அந்த மகிமை இருக்குது பாருங்க. அது எப்போது ஒரு காலகட்டத்தில் வெளிப்பட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அது கண்டிப்பாக வெளிப்படும். Let me say a word about the Holy Spirit and close.
பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் பாருங்க. Because the Holy Spirit is the essence and the cause of this glory. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த மகிமையினுடைய சாராம்சமாக அதற்கு காரணராக இருக்கிறார். I say essence because you see the Holy Spirit was in Christ, and similarly the Holy Spirit is in the believer, and he is the one who is the glory in essence, you may say. ஏன் இதை நான் எசன்ஸ்ன்னு சொல்கிறேன், அதாவது பரிசுத்த ஆவியானவரை எசன்ஸ் சொல்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறார், அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசிக்குள்ளாக இருக்கிறார். அதனால தான் அவர் தான் இந்த மகிமைக்கு சாராம்சம் என்று சொல்கிறேன். See, Holy Spirit was in Christ when he was on this earth, right? பரிசுத்த ஆவியானவர் இயேசு இந்த பூமியில் இருந்தபோது அவருக்குள்ளாக இருந்தார் இல்லையா? The Holy Spirit dwells inside every believer. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளாகவும் வாசம் பண்ணுகிறார். Now think about that. We take that lightly, but that means God dwells inside the believer. The third person of the Trinity dwells inside the believer. நாம் அது சாதாரண நினைச்சிடும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவன் விசுவாசிக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். திரித்துவத்தின் மூன்றாவது நபர் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். The Holy Spirit being inside the believer itself is glory. Think about it. We're talking about God inside the believer, right? That itself is glory, my friend. The Holy Spirit is, in fact, in the Bible referred to as the Spirit of glory. 1 Peter 4:14. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசிக்குள்ளாக இருப்பதே மகிமையான காரியம் பாருங்க. ஏன்? தேவன் விசுவாசிக்குள்ளாக இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அங்கே விசுவாசிக்குள்ளாக இருப்பதே ஒரு மகிமையான காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் மகிமையின் ஆவியானவராக இருக்கிறார். 1 பேதுரு 4 அதை பார்க்குறோம். The Holy Spirit is the Spirit of glory, and if He is in us, glory is in there. Whether it is seen or not, it is in there, and it will be seen. It will be seen because the Holy Spirit is working. பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்குள்ளாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் மகிமையுள்ள ஆவியானவர். அவர் விசுவாசிக்குள்ளாக இருக்கிறார். அவர் வெளிப்படுவார். அவர் வெளிப்படும் அந்த மகிமையை வெளிப்படும்படியாக அவர் விசுவாசிக்குள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். He is the cause of the glory. He is not only the essence, He is the cause because He is working, and it is by His power and His enablement and His transformation that the believer will begin to shine forth like Jesus. அப்போ ஆவியானவர் இந்த மகிமையினுடைய சாராம்சம் மட்டுமல்ல, அவர் அந்த மகிமையை வெளிப்படுத்துவதற்கும் உதவி செய்கிறார். அவர் விசுவாசிக்குள்ளாக கிரியை செய்து அந்த மகிமையை வெளிப்படுத்தும்படியாக உதவி செய்கிறார். You know, even Jesus, we are told, did everything by the power of the Holy Spirit. Acts 10:38 says, God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and with power, and He went about doing good and healing all who were oppressed by the devil. இயேசுவை பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் எல்லா நன்மைகளையும் எல்லா அற்புதங்களையும் செய்தார் என்று வேதத்தில் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 10 பார்த்தீங்கன்னா, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். I'm saying this because the more we understand, appreciate and allow the Spirit, the Holy Spirit to have His way, the more we will shine forth this glory, the glory of Christ. அப்போ பரிசுத்த ஆவியானவரை நாம் பாராட்டி அவருக்கு அதிகமாக இடம் கொடுத்து அவரோடு ஒத்துழைக்கும் போது கிறிஸ்துவினுடைய அந்த மகிமையை நாம் வெளிப்படுத்த முடியும். God is working and He will cause the glory of Christ to shine forth from us, through us, our lives. அப்போ தேவன் நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்குள்ளாக கிரியை செய்து நம் மூலமாக கிறிஸ்துவினுடைய அந்த மகிமையை